அது சரியாகிவிட்டால் டோட்டல் பொடியும் சரியாகிவிடும். அப்படி என்ன ஹலாலின் பக்கம் அது இணைஞ்சிரும். உள்ளம் சரியாகிவிட்டா எல்லாம் சரியாயிரும்னா என்ன எப்படி வழங்கக்கூடாது? அவர் நல்ல மனிதராக இருந்தால் அவருக்கு நோயே வராது, எல்லாம் ஆரோக்கியமாக செய்வார், அவர் இருப்பார்னு அர்த்தம் அல்ல. நல்ல மனிதராக இருப்பார், கேன்சரோடு இருப்பார், சுகரோடு இருப்பார், எல்லாம் இருக்கு. அதை இது குறிக்கல. அவருடைய சலாஹியத் நல்ல வாழ்க்கை சிறந்த லைஃபாக அவருடைய என்ன செய்யும் இருக்கும். அது ஃபசாத் ஆகிவிட்டால் எல்லாம் ஃபசாத் ஆகிவிடும். அலா வஹியல் கல்ப் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. இப்போ பாருங்க, ஹராம் ஒன்று இங்கே இருக்க, இது நெருங்கக்கூடாது என்ற பகுதியில் ஒருவர் இந்த இடத்துல நின்றுவார், ஒருவர் இங்கே நிற்பார், ஒருவர் இங்கே நிற்பார், ஒருவர் நெருங்கவே இல்லாத தூரத்தில் என்ன செய்வார், நிற்பார். இதுதான் நெருக்கம். நெருங்க வேண்டாம் என்பது என்னென்ன பகுதியை நம்ம புரிஞ்சுக்கணும். சட்டங்கள் மட்டுமல்ல, சட்டங்கள் மட்டுமல்ல. எது உதாரணமாக நல்லா நெருங்குதல சரியா புரியலைன்னா இந்த இடத்துல வராது. எப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சொல்றாங்க, விபச்சாரம் என்ற அடிப்படையில் ஒரு பெண்ணை ஒரு முறைக்கு மேல என்ன செய்ய வேண்டாம், ஒரு முறை எதேர்ச்சியாக விழுகின்ற பார்வை இருக்குது. இந்த பார்வையோடு உங்களை என்ன செஞ்சீங்க, நீங்கள் கண்ட்ரோல் ஆகிக்கங்க. அடுத்த இரண்டாவது பார்வை நீங்க பார்க்க கூடாதுன்றது ஹதீஸ். அப்படியா இல்லையா? இது நெருங்க வேண்டாம் என்ற பகுதி இல்லை, இது இறைவன் நெருங்க கூடாதுக்கான போட்ட சட்டம். விளங்கிட்டா? இது நான் இறைவன் நெருங்க வேண்டாம் இருக்கிறேன், அதனால நான் இதை தவிர்த்துக் கொள்கிறேன், அப்படியெல்லாம் இல்லை. நீ தவிர்த்தான் ஆகணும், அது சட்டம் உங்களுக்கு. இதையும் தாண்டி நீங்க கொண்டு வச்சுக்கிறீங்களா, அதான் ஃபலா தக்ரபூஹா, நெருங்க வேண்டாம் என்றது. புரிஞ்சுதா? அதாவது இறைவன் தடை செய்தவைகள், ஒரு விபச்சாரம் என்ற ஒரு தவறுக்காக வேண்டி இஸ்லாம் சூழ தடை செய்தவைகள் நிறைய இருக்கும். இதுவும் இந்த நெருக்கத்தில் இருந்து இறைவன் தடை செய்யக்கூடிய விஷயங்கள் தான். ஆனா அதை தாண்டி சில பகுதிகள் இருக்கின்றன. நாங்க என்ன செய்யறது, அந்த பகுதிகளுக்கு போகாமல் தவிர்த்து கொள்வது. அன்புள்ள சகோதரர்களே, இன்னும் பாருங்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஸலாஸத்துன் லா யதுகுலூனல் ஜன்னah, 3 பேர் சொர்க்கம் நுழைய மாட்டார்கள். 3 பேர் சொர்க்கம் நுழைய மாட்டார்கள். ஒன்று அல் மன்னான், கொடுத்ததை சொல்லி காட்டக்கூடியவன், கொடுத்ததை சொல்லி காட்டவன். அல் ஆக்குலி வாலிதைஹி, தன் பெற்றோர்களுக்கு நோவினை செய்யக்கூடியவன், தன் பெற்றோர்களுக்கு நோவினை செய்யக்கூடியவன். நோவினை அடிக்கிற, நமக்கு நோவினைண்டாவே நம்மளுக்கு தெரிஞ்சது அடிக்கிறது, ஏசுறது, அதல்ல. எந்த வகையில அவங்களை என்ன செய்யறது இல்லை, மன கஷ்டத்துக்கு உள்ளாக்குவது இல்லை. அல் ஆக்குலி வாலிதைஹி. அடுத்தது மூன்றாவது என்ன, அத்தையூஸ், வீட்டிலே மானக்கேடான விஷயங்களை அங்கீகரிப்பவன். வீட்டிலே மானக்கேடான விஷயங்களை அங்கீகரிப்பவன். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அத்தையூஸ், இவன் சொர்க்கம் நுழைய மாட்டான். அவர் மார்க்க ரீதி எல்லாம் நல்லா இருக்கிறாரு, மார்க்க ரீதி அந்த மாதிரி கட்டுப்பாடாக இருக்கிறாரு, எல்லாம் ஓகே. ஆனா வீட்டில் என்ன மெகசின் மேசையில இருந்தாலும் கண்டுகொள்ள மாட்டார், அதுல சினிமா பக்கம் இருந்தாலும் கண்டுகொள்ள மாட்டார். பேப்பரண்டா வரத்தான் செய்யும் கண்டு, அப்படி அந்த மாதிரி விட்டு பேப்பரண்டா வரத்தான் செய்யும் ஓண்ட அனுபவத்துக்கு நீ அது ஓகே. ஆனா 8 வயசு 10 வயசு 12 வயசுல உள்ளவனுக்கு அது பெருசு. அந்த இடத்துல நீ யோசிக்கணும். அதான் தையூஸ் ரசூலுல்லாஹ், நீ என்னது, மானக்கேடான விஷயங்களை வீட்டில் அங்கீகரிப்பவன். இப்ப இதெல்லாம் வலா தக்ரபூஹா, வீட்டில் மானக்கேடு அப்படின்னா உங்களோட மனது ரோசப்படக்கூடிய மாதிரியான எந்த அமைப்பில் உள்ள விஷயங்களை நீங்க என்ன செய்யக்கூடாது, அங்கீகரிக்க கூடாது. இப்ப நீங்க புரிஞ்சுக்கங்க, இதுவும் விபச்சாரத்தை நெருங்காமல் இருக்க இஸ்லாம் வைத்த தடைகள். அப்படியா இல்லையா? விபச்சாரத்தை நெருங்காமல் இருக்க இஸ்லாம் வைத்த தடைகள். ஆனா ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், வலா தக்ரபூஹா என்பது இதை மட்டும் குறிக்காது. இதற்கு வெளியாக நாம நெருங்காமல் இருப்பதற்கு போட்டுக்கொள்ளக்கூடிய எல்லா விஷயங்களும் அதுல என்ன செய்யும், அடங்கும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, இந்த இடத்துல நாம் புரிந்து கொள்ற அம்சம் என்ன, அது வலா தக்ரபு மாலல் யதீம், அனாதையுடைய சொத்தை நெருங்க வேண்டாம் என்பது நான் உங்களுக்கு ஒன்றா விளங்கப்படுத்துகிறேன். அப்படி என்றால் உங்களுக்கு நல்லா விளங்குது, நீங்க கஷ்டத்தில் இருக்கிறீங்க, வறுமையில் இருக்கிறீங்க, அனாதைகளை பொறுப்பெடுக்கிறேன் என்ற பேர்ல சொத்துள்ள அனாதையை பொறுப்பெடுக்காதீங்க. விளங்கிட்டா? சொத்துள்ள நல்லா அவர் புள்ள அனாதை ஆயிட்டு, அவனுக்கு கோடான கோடி சொத்து இருக்குது, சரியா? இப்போ நீங்க அனாதைகளை பொறுப்பெடுத்து குர்ஆன் சொல்லி இருக்கிறது, அதனால் இந்த அனாதையை பொறுப்பெடுத்து நான் வளர்க்க போறேன், எதுக்காக வேண்டி, சொத்தை பார்த்துட்டு. அந்த எண்ணம் வந்தாலே வலா தக்ரபு மாலல் யதீம், சரியா, நெருங்க வேண்டாம். இப்போ இந்த இடத்துல அல்லாஹ் தஆலா பொறுப்பெடுத்தவர்களை தான் சொல்றான். இந்த இடத்துல அல்லாஹ் பொறுப்பெடுத்தவர்களை தான் நீங்க முறையானுங்கன்னு சொல்றான். ஆனா நாங்க இதுல எதையெல்லாம் புரிஞ்சுக்கிறோம்னு சொல்ல வரேன். வலா தக்ரபு மாலல் யதீம் இல்லா பில்லத்தி ஹிய அஹ்சன் என்று சொன்னால் நம்ம புரிஞ்சுக்கிறோம், நம்ம இதை எடுத்தோம்டா, நான் நேர்மையானவன், நான் திறமையானவன், நான் பேணுதலான், அதெல்லாம் சரிதான். ஆனா நான் வசதியற்ற நிலையில் இதில் கை வச்சா என்ன நடக்கும், நான் பொறுப்பெடுத்தேன்டா, நான் அநீதம் இழைக்குவதற்கான ஒரு தூண்டுதல் எனக்கு ஏற்படும். ட்ரெஷரர் பொறுப்பு உங்களுக்கு தரப்போறார், அவர் நேர்மையானவர், அவரை மாதிரி நேர்மை இல்லை. ஆனா நீங்க நல்லா வறுமையில் இருக்கிறீங்க, கஷ்டத்தில் இருக்கிறீங்க, கடன் எடுத்து வாழ்ற நிலைமையில் இருக்கிறீங்க. நம்மளுக்கு ட்ரெஷரர் பொறுப்பு என்னது,
வேண்டாம், அது உங்களுக்கு நல்லது. ஏன் நீங்க அதை எடுத்தீங்க என்று சொன்னால் உங்களை வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப்புக்கு சைத்தான் ஏத்திட்டான்னு அர்த்தம். ஹலால் தானே அங்க மிர்சத்தில் கனவுமா நினைங்க ஹலால். அதுக்கு பின்னால் ரெண்டாவது ஸ்டெப், மூன்றாவது ஸ்டெப். பொதுவாக ட்ரெஷரண்டா அவங்களோட சொந்த வேலைக்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க, டைமுக்கு வரக்குள்ள சல்லி என்ன செஞ்சிருவாங்க, கொடுத்துருவாங்க அப்படின்ற ஒரு ஐடியா தருவான். எல்லா ட்ரெஷரர் மாதிரி சேர்ந்து அந்த ஐடியா கொடுப்பாங்க பழைய. இப்படியே போய் என்ன நடக்கும், கடைசியில் ட்ரெஷரர் மாதிரி அல்லாஹு தாலா 2-3 அநீதி நடக்கத்தான் செய்யும். நாங்களாம் சஹாபாக்கள் மாதிரி நேர்மையாக இருக்கலாம் அப்படின்ட்டு ஒரு காவாசி போயிடும். காவாசி என்ன செஞ்சிடும், போயிடும். அதுக்கு பின்னால இன்னொரு லெவலுக்கு போய் என்ன நடக்கும், டோட்டல் சொத்தையும் அடிச்சுட்டு என்ன செஞ்சிருவான், ஓடிட்டு. நீங்க பாத்தீங்களா சஹாபா ரசூலுல்லாஹ்கிட்டே அந்த மாதிரி வந்திருக்கார்கள். நபியர்களுக்கு வழி என்ன செஞ்சுக்கிறாங்க, தௌபா செய்வதற்கு காட்டி இருக்கிறார்கள். எங்க ஆரம்பிச்சது தெரியுமா, நீ இதை எடுக்காம இருந்திருக்க உனக்கு இந்த பிரச்சனை என்ன செய்யாது, வராது. ரசூலுல்லாஹ் அபூதர் அல் கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கூப்பிட்டு சொன்னது அதுதான். அபூதர் அல் கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சட்டப்படி தலைமைத்துவத்துக்கு வருவது தடை இல்லை. நன்றாக புரிஞ்சுக்கங்க. சட்டப்படி நீதியாகுவது தடையா, தடை இல்லை. சட்டப்படி ஒருவர் தனக்கு நீதி என்ற தகுதியை கண்டு அவர் நீதிபதி ஆகலாம், அவர் தலைவர் ஆகலாம். ஆனா அபூதர் அல் கிஃபார் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னா பர்சனல் அட்வைஸ் பண்றாங்க. எனக்கு எது விருப்பமோ அதை நான் உங்களுக்கும் விரும்புகிறேன். அபூதரே, எனக்கு நான் எதை விரும்புகிறேனோ அதை உங்களுக்கும் விரும்புகிறேன். நீங்கள் என்ன செய்ய வேண்டாம், 2 பேருக்கு இடையில தீர்ப்பு சொல்ல வேண்டாம், 2 பேருக்கு இடையில தீர்ப்பு சொல்ல வேண்டாம், தலைமைத்துவ பொறுப்புகளை எடுக்க வேண்டாம். ரசூலுல்லாஹ் சொல்றாங்களா இல்லையா? ஏன் சொன்னாங்க? அபூதர் அல் கிஃபார் ரலியல்லாஹு அன்ஹு கண்டது அவர் ஒரு பலமான ஸ்ட்ராங்கான நபித்தோழராக இருந்தாலும் ஒன்றை கண்டாங்க ரசூலுல்லாஹ், பலகீனமான உள்ளம் படைச்சவராக இருந்தார். அழுகிறவரின் பக்கம் தனது கருணையை செலுத்தக்கூடியவராக இருந்தார். நீதிமன்றத்தில் நீதிபதி வந்து அழுகிறவன் பக்கத்தில் இருக்கக்கூடாது. ஏன்னா சில பொழுதுல பெரும்பாலும் குற்றம் செஞ்சவன் நிறைய அழ வாய்ப்பிக்குது அந்த இடத்துல. சரியா, நிறைய அழுதுட்டான்னு வைங்களே, இவன் பக்கத்துல உண்மை இருக்கு, இவனுக்கு அழுகையே இல்லை. ஆனா குற்றம் செய்யப்பட்டு வந்தவன் நிற்கிறான் தானே, அவன் இயல்புலேயே அழுக வராதவனா இருப்பான். சரியா, அவனுக்கு எவ்வளவு சொன்னாலும் இப்படி தான் இருந்துட்டு இவனை பார்த்தா இவன் தான் குற்றம். இப்படி இந்த மாதிரி ஆக்கள் நீதிபதி என்ன செய்யக்கூடாது, ஆகக்கூடாது. அபூதர் அல் கிஃபாரி அப்படித்தான் தீர்ப்பளிப்பார்னு சொல்ல வரல. ஆனா மனபலகீனம் என்ன செய்யும், அழுகையின் பக்கம் என்ன செய்யும், சார்பாக இருக்கும். அவர் என்ன செய்யணும், ஆட்சி பொறுப்பில் இயன்ற அளவுக்கு நீதியாக நடந்து கொள்ள வேண்டும் என்பதை விட எனக்கு அந்த பொறுப்பு என்னது வேண்டாம், எனக்கு அந்த பொறுப்பு வேண்டாம் என்பது நல்லது. உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இப்னு உமர் தனது மகனை தலைவராக நியமித்து விட்டு போவதற்கு மார்க்கத்தில் தடை இல்லை. மசூரா குரு பத ஒத்துக்கின்றா தடை இல்லை. ஏன் தடை இல்லை, எல்லா வகையிலும் அவர் தகுதி, எல்லா வகையிலும் அது தகுதி, அல்லாஹ்விடத்தில் அது குற்றம் அல்ல. ஆனா உமர்லாம் என்ன செஞ்சாங்க, இவருக்கு பொறுப்பு என்ன செய்யக்கூடாது, போகக்கூடாது, இவருக்கு பொறுப்பு போகக்கூடாது. இதுதான் நெருங்க வேண்டாம் என்ற பகுதி நம்ம புரிஞ்சு கொள்ள வேண்டிய அம்சம். அன்புள்ள சகோதரர்களே, எனவே இப்ப அடுத்த ஸ்டெப்பாக 4ஆவதாக நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய அம்சம் என்ன தெரியுமா, நெருங்க வேண்டாம் என்பது நமது பாவத்திலே வீழ்த்தக்கூடிய நம்மை சூழ உள்ள காரணங்களை தான் இது குறிக்கிறது. அல்லாஹ்வாக தடை செய்தவைகளை என்ன செய்யல, முழுமையாக குறிக்கவில்லை. அல்லாஹ்வா தடை செஞ்சா நம்ம தவிர்த்து தான் ஆகணும். உதாரணமாக எல்லாரும் எப்படி விளங்கப்படுத்துறாங்கன்னா, நெருங்க வேண்டாம் என்று சொன்னா ஹிஜாப் அணிவதை குறிக்கிறது. இஸ்லாம் வந்து ஹிஜாபை என்ன செய்யறது குறிக்கிறது, நெருங்க வேண்டாம், ஹிஜாப் அணிஞ்சுதான் ஆகணும், விளங்கிட்டா. அது நெருங்க வேண்டாம் என்ற பட்டியல்ல நேரடியாக என்ன செய்யாது, வராது. அதே போல நீங்க பாருங்க, இஸ்லாம் தடை செஞ்ச எத்தனையோ விஷயங்கள் இருக்கு, தண்டனைகள் அது இதுன்னு நிறைய இருக்கு, அவதூறு இப்படி இருக்குது. இவைகள் வந்து நேரடியாக வராது. நேரடியாக நெருங்க வேண்டாம் என்பது எதை குறிக்கும் தெரியுமா, நம்ம இதுல கால் வைத்தால் அது நமக்கு ஹலால், நம்ம செய்ய போறது ஹலால். ஆனா இது கால் வச்சா எண்டிங் இதுக்கு கிட்ட போறதுக்கு என்னது வாய்ப்பு இருக்கு என்று சொன்னா அதைத்தான் இது குறிக்கிறது. சரி, அது எப்படி என்று தீர்மானிப்பது, ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க, உலகத்துல யாரும் அதை தீர்மானிக்கலாது. உடலிலே ஒரு சதை துண்டு இருக்கிறது, அது சீரடைந்து விட்டால் எல்லாம் சீரடைஞ்சிடும், உனக்கு அது விளங்கும். இஸ்தஃப்தி கல்பக், உனது இதயத்தை தீர்ப்பு கேட்டுப்பார். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, உன் இதயத்தை தீர்ப்பு கேட்டுப்பார், அது சொல்லும். இதுல நான் போனா நல்லம் இல்லை. ஆனால் நிறைய பேர் வெளியே நியாயப்படுத்திக் கொள்வாங்க, அதெல்லாம் என்னமெல்லாம் சொல்லி நியாயப்படுத்துவாங்க. ஆனா எண்டிங் என்ன செய்யும், அதுல தான் போய் முடிவது. இப்படி நிறைய பாவங்கள் நிறைச்சு பாருங்க, சுத்தி சுத்தி எல்லாம் நம்மளுக்கு எப்படியெல்லாம் வர வாய்ப்பு இருக்கிறது. இப்ப பாருங்க, இன்றைக்கு இளைஞர்கள் அதே போன்று நல்ல நல்ல மக்களை எல்லாம் பாதித்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு அம்சம்தான் இன்றைக்கு இணையதளம், தொலைக்காட்சி, அதுபோல என்னென்னதெல்லாம் இன்றைக்கு இருக்கு, மொபைல். இதுல உள்ள இந்த மாதிரியான தொடர்புகள் வந்து என்ன செய்யுது என்று சொன்னால், தனிமையில் பாவம் செய்வதற்கான வசதிகள் என்ன செய்து அவைகள் ஏற்படுத்தி கொடுக்கின்றன. இப்ப இந்த மாதிரி விஷயங்களை பொறுத்த வரைக்கும் நெருங்க வேண்டாம் என்பதை எப்படி புரிஞ்சுக்கிறது, போன் வாங்க வேண்டாம், விளங்கிட்டா, இப்படி புரிஞ்சுக்கிறதா? இப்ப நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இணையதளம் உபயோகிக்க வேண்டாம், அப்படி புரிஞ்சுக்கிறதா? அப்ப என்ன, இது எப்படி புரிந்து கொள்வது என்று கேட்டால், அன்புள்ள சகோதரர்களே,
ஒரு நபருக்கு மொபைல் இல்லாமல், உதாரணமாக மொபைல் இல்லாமல், இணையதளம் இல்லாமல், இந்த மாதிரி எந்த தொடர்பு இல்லாமல் அவர் சாதாரணமாக அவருக்கு வாழ முடியும், சாதாரண மொபைலோடு அவருக்கு வாழ முடியும் என்றா அது அவருக்குரியது. அது யாருக்கு சட்டமாக சொல்லலை, பார்த்தீங்களா ரசூலுல்லாஹ் அது அவருக்குரியது. அவர் அந்த ஸ்டெப்பில் நிற்கிறது அவருக்கு நல்லது. அவர் அந்த ஸ்டெப்பில் நிற்பது அவருக்கு நல்லது. இன்னொருவருடைய முழு பிஸ்னஸ், தொழில், தொடர்பு எல்லாம் இதில் இருக்குது, இணையதளத்தில் என்ன செய்யுது இருக்குது. இஸ்லாம் அவருக்கு சட்டம் போடலை, நீ இணையதளத்தை நெருங்கக்கூடாது அப்படின்ட்டு. அப்போ எப்படி புரிஞ்சு கொள்வது எதை? அன்புள்ள சகோதரர்களே, ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள். நாங்கள் பாவங்களை தவிர்த்து விட வேண்டும் என்று நினைக்கிற எல்லா கட்டங்களையும் எதை நினைக்கிறோம் தெரியுமா? அந்த பாவத்தை இப்படி தவிர்க்கலாம் இருக்குது, இது மட்டும் தான் நினைச்சுக்கிட்டு. அந்த பாவத்தை தவிர்த்து கொள்ளலாம் இருக்குது. இன்றைக்கு இங்கே சவுதி அரேபியாவில் நீங்கள் பார்க்கலாம், அதே போல வெளிநாட்டில் தங்கக்கூடியவர்களை பார்க்கலாம். ஃபேமிலி இல்லாமல், குடும்பம் இல்லாமல், இந்த மாதிரி அதாவது முகையம்கள், அதாவது இந்த இதில் அதாவது கேம்புகள் இருக்கிறாங்களா தங்கி, அவங்கள தனிமையான வாழ்க்கை. இந்த மாதிரி கட்டங்களில் என்ன செய்யும் சொன்னால் சைத்தான் மிக தூண்டுதலாக என்ன செய்வான், இருப்பான். சிலரை நியாயப்படுத்துவான், நம்ம சினிமா பார்க்கட்டி என்ன செய்யறது, இந்த டைமில் நம்மளுக்கு எப்படி டைம் ஓடும், இல்லைனா இந்த மாதிரி மென்டலில் என்ன செஞ்சிடும், நம்மளுக்கு பைத்தியம் முடிச்சு போயிடும் அப்படின்னு ஒரு காரணம் ஏற்படுத்துவான். இதை மற்றவங்களும் நம்மகிட்ட சொல்கிறாங்க, அப்படி அவன் பார்க்கத்தான் செய்யணும், அவன்கிட்ட மனநிலை அப்படி என்னது, இந்த மாதிரி மனநிலையால் பைத்தியம் முடிச்சிருமோன்னே கேட்க போகிறோன்னு பயந்து ஓடி வந்துடுறான். நம்ம ஏதாவது சொல்லி பைத்தியமாகி கடைசியில் நம்ம பேரில் வந்துடுறான். அப்படி இல்லை அன்புள்ள சகோதரர்களே. இந்த மாதிரி நபர்கள், இந்த மாதிரி சகோதரர்கள் எல்லாரையும் சொல்லலாம், அந்த மாதிரி நடக்கக்கூடிய சகோதரர்கள்லாம் என்ன எப்படி புரிந்து கொள்ள வேண்டும், எதை யோசிக்கிறாங்க தெரியுமா? இதை எப்படி தவிர்ப்பது, இதை பார்க்காமல் எப்படி இருப்பது. பார்க்காமல் எப்படி இருப்பது அவங்க வழங்கின என்ன தெரியுமா? இந்த ஓ பண்ணிட்டு பார்க்காம வைக்கிறது, இதை மட்டும் தான் நினைச்சாங்க. நடக்காது. அன்புள்ள சகோதரர்களே, அஸ்பாபுகள், காரணங்கள் என்ன? நான் அங்கு யாரு காரணங்களை பற்றி யோசிக்காமல் வெறுமனே பாவத்தை விடுவதை பற்றி அதை மட்டும் யோசிக்கிறாங்களோ ஒரு நாள் என்ன செய்ய முடியாது, அவரால் பாவத்தை விட முடியாது. எதை யோசிக்கணும்? என்ன காரணமாக நான் இதில் போய் விழுகிறேன், என்ன காரணமாக இந்த பாவத்தை, அந்த காரணங்களை யோசிக்காமல் ஒரு நாள் போக முடியாது. முதலாவது பாருங்க, கெட்ட நண்பன் காரணமாக இருக்கலாம். நீ இருக்கக்கூடிய ரூம்மேட், நீ சில பொழுதுல கண்ட்ரோலா நல்ல முறையில் படுக்கிற லெவலில் தான் இருப்பாய், வந்தோடனே போய் தூங்கிடும் அவன் ஒன் பண்ணி வச்சிருப்பான். உதாரணமாக இப்ப நீ பாவம் செய்வதற்கும் காரணம் தான் இங்க மெயின், முக்கியமான காரணமாக இருந்தது யாரு? உனக்கு பக்கத்தில் உள்ளவர். நீ எதை யோசிக்கணும்? இப்ப நீ பாவத்தை எப்படி தவிர்ப்பது என்பதில் நீ யோசிக்க வேண்டிய பகுதி என்ன தெரியுமா? இவனை எப்படி தவிர்ப்பது, இதுதான் யோசிக்கணும். ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், பாவத்தை தவிர்ப்பதை விட பாவத்துடைய காரணிகளை தவிர்ப்பது லேசு. பாவத்தை தவிர்க்கிறதுக்கு உங்களுக்கு உள்ளம் பாரமா இருக்குமா? அதை விட மிக இலகுவானது பாவத்துடைய காரணிகளை தவிர்ப்பது. இப்ப அந்த அடிப்படையில் நீங்க எதை யோசிக்கணும்? இவரோட நான் இருக்கிறதா, நான் இன்றைக்கு படுக்கணும் வந்தேன், தூங்கணும்னு வந்தேன், என்ன நடந்தது எனக்கு? இவன் இருந்ததுனால இந்த சிந்தனை என்ன செஞ்சுட்டு எனக்கு போயிட்டு, அப்படி என்ற ஒரு மனசு உங்களுக்கு வருதா? நீங்க முதல்ல இதை எப்படி தவிர்ப்பது. ஆனா நாங்க அதை எப்போ மட்டும் தெரியுமா யோசிப்போம்? ரூம்ல இருந்து மாத சம்பளத்தில் வளமையா ஒரு 150 ரியால் களவு போகுதுன்னா மட்டும்தான் அதை யோசிப்போம். இவனோட இருக்கிறது தான் நம்மளுக்கு பிரச்சனை, 150 போகுதுன்னு மற்ற நேரத்தில் அதை யோசிக்கவே மாட்டோம். விளங்கிட்டா? இது நம்மளோட சிந்தனை. அவங்களா தந்திக்கிறாங்கன்னா எப்படி மாற்றுவது அப்படின்றாங்க. இனி இப்போ எப்படி மாற்ற ட்ரை பண்ண, இதை யோசிப்பது கிடையாது. அதே போல நம்ம இரவில் ஏதாவது ஆஃபீஸ் வேலை, அந்த வேலையை நம்ம விழிக்கிறோம், ஆஃபீஸுடைய வேலை, ஏதோ ஒரு வேலைக்காக நம்ம என்ன செய்யறோம், விழித்திருக்கிறோம். இந்த விழித்திருப்பதனால் நம்மளுக்கு என்ன செய்கிறது, இந்த விழிப்பு, இந்த நம்ம இரவுல விழிச்சிருக்கிறது தான் நம்மளை ஒரு இரவு நடுநிசையாக நேரம் செல்ல செல்ல பாவத்தின் பக்கம் கொண்டு செல்கிறதா? நம்ம அந்த வேலையை எங்க மாத்திரணும்? இரவில் வேலை இல்லை. இரவில் வேலை இல்லாமல் இதை எப்படி பகலில் செய்து கொள்வது, எப்படி ஆபீஸ் நேரங்களில் என்ன செய்து கொள்வது, எப்படி வேறு ஓய்வு நேரங்களில் இதை செய்து கொள்வது. இதை நீங்க க்ளோஸ் பண்ணீங்கன்னு வைங்களே, அது உங்களுக்கு லேசா. நம்ம எப்படி ட்ரை பண்றது தெரியுமா? நம்ம முக்கியமான வேலை செய்யற நேரத்தில் இப்படி தவறுக்கு போயிடுறோமே, அது எப்படி தவிர்ப்பது? தவிர்க்க இயலாது. இதை தவிர்த்துருங்க. அஸ்பாப் வலா தக்ரபூஹா, நெருங்க வேண்டாம். விளங்கிட்டா? நீங்க இதை தவிர்த்தால் உங்களுக்கு இதை தவிர்க்கிறது லேசு. எது கஷ்டம் தெரியுமா? நீங்க பாவத்தை தவிர்த்தல் என்பது என்னதான் சைத்தான் பாரமாக காட்டுவான். காரணிகளை தவிர்ப்பதை சைத்தான் என்ன செய்ய மாட்டான், பாரமாக காட்ட மாட்டான். பெண்கள் வீட்டில் ஓய்வாக இருக்கிற நேரங்கள், அது இங்க சவுதி அரேபியாவில் நிறைய ஓய்வுகள் கிடைக்கிறது வாய்ப்புண்டு. இந்த மாதிரி நேரங்கள் அவங்களுடைய சிந்தனை என்ன செய்யும், இயல்பிலேயே உண்மை இல்லாட்டி ஏதாவது ஓடும். நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னது போல, எப்படி இந்த முகநூலில், பேஸ்புக்கில் இந்த தொடர்ந்து இருந்து கொண்டிருப்பாமல் தடை அப்படியே விதிவிலக்காக வருவது அப்படின்னு யோசிச்சுக்கிறாங்க.
யோசிச்சு நீ இதுக்கு பின்னால யூஸ் பண்ணுவதில்லை அப்படின்னு நீங்க வந்துடுறது.